வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இன்னொரு மாடல் சோஃபா கம்பெட். இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. விதவிதமான சோஃபா கம்பெட் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ மெட்டலில் பார்த்துருக்கீங்க, வுட்டில் பார்த்துருக்கீங்க, பிளேவுட்டில் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு சிங்கிளில் இது டபுள். ஓகேங்களா? இது எங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாக வந்தாங்க. ஸோ யூடியூப்ல ஒரு டெண்டல் பெட் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க வாங்க வந்தது வேற ஒரு ஐட்டம். அந்த ஒரு ஐட்டம் பார்த்துட்டு அதுவும் ஆர்டர் கொடுத்தாங்க, இதுவும் ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவங்க கஸ்டமர் எங்கள்கிட்ட ஒரு 3 மாசம் பேசியிருந்தாங்க. ஸோ 3 மாதம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ ஆர்டர் கொடுத்து 1 மந்த் ஆகுது. இவங்க எவ்வளோ என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு டெண்டல் பெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 செட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் இங்கே 2 சீட்டரு, இங்கே 2 சீட்டர், அங்கே 2 சீட்டர். ஸோ அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ 6 பேர் உட்காந்து கம்ஃபர்டபுளாக டிவி பார்க்கறதுக்கு, நல்லா உட்காரத்துக்கு. அதனால அவங்க என்ன பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு க்ரீம் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது ஹெவி மாடலு, கம்ப்ளீட்டாக டீலக்ஸ் மாடல் இது. இப்போ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 சீட்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு 42 இன்ச் இருக்கும். அப்புறம் 2 சீட்டர் ப்ளஸ் ஹேண்டில் 9 இன்ச், அந்த பக்கம் 9 இன்ச் இருக்குது. உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த டிசைன் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதில் பாருங்க புக்ஸ் வச்சுக்கலாம், ப்ளஸ் ரிமோட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் 2 பாக்கெட்டு, அந்த பக்கம் 2 பாக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 2 பாக்கெட் இருக்கும். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கஸ்டமர் தான் இது டிசைன். இந்த டிசைன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் இவ்வளோ பெருசு இந்த மாதிரி பாக்கெட் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் கஸ்டமர் தான். இந்த டைமென்ஷன் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி மெஜர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஸ்டாண்டர்டு, அப்புறம் கிளாசிக், டீலக்ஸ். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் மாடல். டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபார்ம் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபார்ம் தான் போட்டிருக்கும். அப்படின்னா கொஞ்சம் அவங்க பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன உள்ள லேட்டெக்ஸ் ஃபார்ம் போட்டிருக்கும், பியூ ஃபார்ம் போட்டிருக்கும், 2 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் ஃபார்ம் போட்டிருக்கும். அதனால இது கஸ்டமர் கேட்டுக்கொண்ட மாதிரி போட்டிருக்கு. இல்லை இதுல என்ன ஃபார்ம் இருக்குனாக்கா இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 2 இன்ச்சு பியூ ஃபார்ம் இருக்குது, அதுக்கு மேலே 2 இன்ச் ஸோ லேட்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் தான் இதில் இருக்குது. இதுக்கு மேலே இந்த இடம் ஃபேப்ரிக் போட்டிருக்கும். இது ரப்பர் இருக்குங்களா, ரப்பர் வுட் இருக்குங்களா, அதோடைய பால் இது. அப்போ நேச்சுரல் லேட்டெக்ஸ் ஃபார்ம். இது பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இது இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் சில பேர் தான் இது கேட்குறாங்க, சில பேர் கேட்கறதுல. ஸோ இது கஸ்டமைஸ்ன்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்குது இதில். அதனால அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சுனாவே எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டீல் பண்ணுறதுக்கு எல்லாமே. நம்மளுக்கு ஜாஸ்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க டக்குன்னு வேலை ஈஸியாக முடிச்சிடும். ஸோ இதில் போட்டிருக்க ஃபார்ம் இதுதான். இது பின்னாடி பில்லோ 2 பில்லோ கொடுத்துருக்கும். இந்த பில்லோவில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டிருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி அப்போஸ்டர் பெட், அப்போஸ்டர் சோஃபாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்காது. வாங்கும்போது பார்த்தா நிறைய ரேட் சொல்லுவாங்க. அப்படி பண்ணி ஒரு கம்மியில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விற்க போனாவோ இல்லை இது பண்ண போனாவோ உங்களுக்கு எதுவும் தெரியாது. யாரும் வாங்க மாட்டாங்க. அது கடாச வேண்டிய நிலைமையில இருக்கும். நாங்கள் பண்ணிருக்கிறதுல அந்த மாதிரி கடாச முடியாது. ஏன்னா இது டீலக்ஸ் மாடல். உங்களுக்கு அவ்வளோ ஜல்தி போகாது. லாங் லைஃப் உழைக்கும். கம்மினா கூட ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆரம்பம் வரும் இதில். ஸோ துணி மட்டும் அவங்க கரெக்டாக வச்சுருந்தா போதும். இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு 5 வருஷம் ஒரு வாட்டி அவங்க துணி மறுபடியும் மாற்றலாம். மறுபடியும் இன்னொரு 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 10 வருஷம் தலைவலியில். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இதே வச்சுட்டு அவங்க வேற டிசைனாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ணிருக்கிறது வேஸ்டே ஆகாது. உங்களுக்கு டீலக்ஸ் மாடல் என்னன்னாக்கா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா, இப்போ பாருங்க இந்த ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் ஏதாவது பிரச்சனை வச்சுனாக்கா டேமேஜ் பண்ணிட்டாங்க, இது பிளேடு கிழிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் கைட்டு கொண்டு போயிட்டு ரிப்பேரி பண்ணிட்டு மறுபடியும் எதுவும் மாட்டிக்கலாம். இது சோஃபா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் மட்டும் இருக்காது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது டீலக்ஸ் மாடல். அதே மாதிரி இது ரிப்பேர் ஆச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் ரிப்பேர் எல்லாமே பாட்டாக என்ன பண்ணலாம், கைட்டின்னு போகலாம். அதுதான் ஒரு டீலக்ஸ் மாடல் ஒன்று இருக்கும். அது எல்லாம் நம்ம வுட்டு போட மாட்டோம். ஸோ வுட்டு போட்டாக்கா அது ஸ்டாண்டர்ட். அதாவது வுட்டு போடுறது என்னன்னாக்கா எல்லாரும் கடையிலையும் ஜென்ரலாக வுட்டு போட்டுக்கிறாங்க. அது வுட்டு பேசிக் மாடல்னு சொல்லுவோம். ஸோ வுட்டு போட்ட என்ன ஆகுனாக்கா ஒரு ரொம்ப நாள் உழைக்காது. இந்த மாதிரி ஸ்பேஸ் சேம் இல்லாமல் தான் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க இந்த ஒரு இது ஜென்ரலாக இந்த மாதிரி கான்செப்ட் எதுக்கு லைக் பண்ணுறாங்கனாக்கா கம்ஃபர்ட்டுக்கு தான் இந்த மாதிரி மாடல்ஸ் ஜனங்க விரும்புகிறாங்க. இப்போ இதெல்லாம் வுட்டில் பண்ணாக்கா என்ன கம்ஃபர்ட் கிடைக்காது. நீங்கள் இதில் எப்படின்னா சாயலாம், உங்களுக்கு எதுவும் இதாகாது. என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும். டிவி பார்க்கும்போது நல்லா ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஸோ டிவி பார்க்கும்போது ஆரமாக பார்க்கலாம். இந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வுட்டில் இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி இதில் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கோம், நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஆசைப்படுறாங்க நிறைய கஸ்டமர். ஸோ அதனால இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க நிறைய பேர். பில்லு எடுத்துட்டு கூட நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ ஹேண்டில் பெருசாகிறதுனால நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து என்ன சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் இது ஸோ பாருங்க ஃபுல்லாகவே கீழே டவுன் ஆயிடுச்சு. ஆறாமல் 2 பில்லோ போட்டு படுத்துக்கலாம். ஸோ பில்லோ போடலாக்கா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இல்லை பாருங்க ஸ்டெப் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இப்படி படுத்துக்கலாம். ஸோ பில்லோ தேவையில்லை, பில்லோ எல்லாம் படுத்துக்கலாம். ஸோ இன்னொரு அவங்க ரீக்ளைம் இன்னும் கம்ஃபர்ட்னாக்கா இன்னொரு ஸ்டெப் அவங்க என்ன பண்ணலாம், பாருங்க இன்னொரு ஸ்டெப் 1. ஸோ ஆறாமல் டிவி பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் இருக்குது இதில் பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் அவங்களுக்கு நார்மல் டேப்பர்
ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது பண்ணால் ஸ்ட்ரைட் ஆகிடும். சில பேர் ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட்டு. நல்லா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறையா யூடியூப்பில் பார்க்குறீங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரேட்டு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. யாருமே கொடுக்காத விலையை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நான் தான் வந்து முத கொடுக்குறேன், இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறேன், இவ்வளோ பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே வந்துட்டு அப்படி கிடையாது. அது மீனிங் அப்படி வரதில்ல. அவங்க என்ன பொருள் போட்டிருக்காங்களோ, எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 20,000 சொல்லிடுறாங்க, 20,000 மார்க்கெட்டில், ஆனால் நாங்கள் கொடுக்குறது வெறும் 5,000 சொல்லுவாங்க. ஆனா அது அந்த பொருளை வெறும் 5,000 சொல்றாங்கல்ல, அதோட ஒர்த் அவ்வளவுதான் இருக்கும். அது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ மேனுஃபேக்சருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டீலருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கை மாறதுனால கொஞ்சம் ரேட் இருக்கும். ஷோரூம்ல ஒரு ரேட் இருக்கும். யாரோட ஃபேக்டரி இருக்குதோ ஃபேக்டரி ரேட் இருக்கும். ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஃபேக்டரி எல்லாமே ஒரே மாதிரி ஃபேக்டரி கிடையாது. நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க நீங்க ஃபேக்டரினாக்கா சீப்பா இருக்கும், கம்மியா கொடுப்பாங்க. இல்ல, ஃபேக்டரியில கூட தரமா இருக்குது. அதாவது நீங்க வந்து இப்போ ஒவ்வொரு பொருள் உற்பத்தி பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இவ்வளவு ஹோட்டல் இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு ரேட்ல ஒரு ரேட் இருக்குது. அப்போ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, பொருள் வந்து மாறுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் அவங்க ஃபேக்டரிக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். எக்ஸாம்பிள், சில ஃபேக்டரியோட வாடகை ரொம்ப கம்மியா இருக்கும், சில ஃபேக்டரியோட வாடகை ஜாஸ்தியா இருக்கும். அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். எக்ஸாம்பிள், ரெண்டு பேருமே ஒரே பொருள் தான் போடுறாங்க, ஆனா ஃபேக்டரியோட வாடகை ஜாஸ்தி, சில இடத்துல ஃபேக்டரி வாடகை கம்மி. அப்போ சில ஃபேக்டரி வாடகை கம்மியா இருக்குது, அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கம்மி கொடுப்பாங்க. சில ஃபேக்டரி வந்து ரெண்ட் ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரெண்டும் ஒரே பொருள் தான் போடுறாங்க, ஆனா ஃபேக்டரியோட ரெண்ட் மேல டிபெண்ட் ஆகுது அதோட காஸ்ட். இப்போ ஷோரூம், அதே பொருளை வந்து நீங்க ஷோரூம் போகுது. இப்போ அப்போ ரெண்டு ஷோரூமுக்கு போகும்போது ரெண்டு ஷோரூம்லயும் என்ன ஆகுது, உங்களுக்கு அது எந்த ரோட்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அங்க எவ்வளவு ரெண்ட் இருக்குது, அந்த கடையோட ரெண்ட் இருக்குது, அந்த ரெண்ட் மேல என்ன ஆகுது, உங்களுக்கு டிபெண்ட் ஆகுது. அது ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி உங்கள்ட்ட பேசுற சேல்ஸ்மேன், அவங்க என்ன மாதிரி சேல்ஸ்மேனா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்களா, நல்லா வந்து ஸ்மார்ட்டா பேசுறாங்களா, அந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் இருப்பாங்க. சில இடத்துல சேல்ஸ்மேன் படிச்சிருக்க மாட்டாங்க, நார்மலா பேசுவாங்க. அப்ப என்ன ஆகுனாக்கா, ரேட்டு வந்துட்டு அங்கேயும் வேறுபடும். அதனால நீங்க வந்து ஒரு பொருளை எந்த இடத்துல வாங்குறீங்களோ அதுக்கு மேல ரேட்டு மாறும். நெக்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி. எல்லா ஃபேக்டரியும் பண்றாங்கன்னாக்கா எல்லா ஃபேக்டரியிலும் குவாலிட்டியா பண்றாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ சில பேர் வந்துட்டு எல்லா ஷோரூமும் சப்ளை பண்ணுவோம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க இங்க தான் நிறைய ஷோரூமுக்குலாம் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப எப்படின்னாக்கா அவங்களும் சேல் பண்ணுவாங்க, நிறைய ஷோரூமுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், இவங்கள்ட்ட ஷோரூம்காரர் கொடுக்குற ரேட்டு ஒன்று இருக்கும், அதே ஃபேக்டரியில கஸ்டமர் கொடுக்குற ரேட் ஒன்று இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குனாக்கா, அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து நாங்களே நிறைய பேர் கஸ்டமர் நாங்களே வந்து ஷோரூமுக்கு சப்ளை பண்றோம், அதனால எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அது கொஞ்சம் கம்மி இருக்கும். சில ஃபேக்டரியில வந்துட்டு அவங்க ஷோரூம் கொடுத்தாலும் இல்ல அவங்களே உங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரியான பொருள் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே பொருள் தான். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, அங்க வந்து மாசா சேல் ஆகும். ஷோரூம் கடை நிறைய ஒரு 10 கடை இருக்குனாக்கா 10 கடைக்கு சப்ளை பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களும் வந்துட்டு கஸ்டமர் சேல் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு, ஷோரூமுக்கு கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா ஷோரூமுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா 10 பீஸ் 20 பீஸ் 100 பீஸ் ஆர்டர் தருவாங்க. அப்போ அவங்களுக்கு பல்கா ஆர்டர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியில் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஓட்டிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு 10 பீஸ் 20 பீஸ் கூட பண்ணும்போதே உங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி மாடல் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, நீ கலர் துணி மட்டும் சாய்ஸ் பண்ணா போதும், அடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படின்னா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரே மாடல்ஸ் போயினே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இல்லை. அதனால ஷோரூம் கொடுக்கறது தான் அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு இடத்துலயும் ஒரே குவாலிட்டி இருக்கும். ஆனால் தரமான குவாலிட்டி ஃபேக்டரியில பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக விற்கிற எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தரமான குவாலிட்டியாக பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். கொஞ்சம் பெட்டரானது கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க சில இடத்துல வந்துட்டு. எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், எக்ஸாம்பிள் இதில் இருக்கிற ஃபார்ம் இருக்குங்களா, இந்த ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு பி கிரேடும் வருது, சி கிரேடும் வருது, டி கிரேடும் வருது, ஏ கிரேடும் வருது, பிளஸ் பிராண்டட் வருது, வித்தவுட் பிராண்ட் வருது. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, ஸோ ரேட் வந்து மாறிடுச்சிங்களா, பிராண்ட் இல்ல. அதனால இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு பொருளோட ரேட் வந்து மாறுது. ஓகேங்களா. அப்புறம் ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னாக்கா 100 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். 15,000 வரைக்கும் இருக்குது ஒரு மீட்டரோட துணி. ஓகேங்களா. இப்போ 100 ரூபாய்க்கு போடுற பொருள் 100 ரூபாய் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால எல்லாத்துலயுமே வேரியேஷன் இருக்குது. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால யாரோ ஒரு சீப்பா கொடுக்குறான்றது, சீப்புனாக்கா அதோட கம்மி குவாலிட்டி தான் கொடுக்குறது, தவிர நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியாது. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல இப்படிதான் ஏமாறீங்க. அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் யூடியூப்ல வந்து நான் தான் பெஸ்டா தரேன்னாக்கா அவங்க குவாலிட்டி என்ன பண்றாங்க, குவாலிட்டி கம்மி குவாலிட்டி போட்டு அவங்க வந்து விற்கிறாங்க. இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உள்ள போடுறாங்க வுட்டு. அந்த வுட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து காட்டு மரம், இல்ல இந்த பேக்கிங் வுட்டு, இந்த வேஸ்டேஜ் வுட் இதெல்லாம் போட்டு அடிச்சு நிறுத்துறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு காஸ்ட் கம்மி ஆயிடும். அவங்க என்ன சொன்னாலும் நம்பி தான் ஆகணும். அவங்க வந்து டீ குட் சொன்னாலும் நம்பி தான் ஆகணும். சரி, நிறைய பேர் அவ்வளோ ஓடிங்கன்னா நீங்க இதெல்லாம் கைட்டி பார்க்க போறது கிடையாது. நீங்க சொல்றது நம்புறோம். என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் அன்னைக்கு தான் நீங்க பாக்குவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அன்னைக்கு பிரச்சனை வரும்போது ஃபோன் பண்ணும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை வந்து உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம சொல்லிட்டு ட்ராப் பண்ணுவோம், நீங்க மறுபடியும் விட்டுருவீங்க. ஸோ இதுதான் நிறைய நடக்குது மார்க்கெட்ல. இப்போ நாங்க என்ன பண்றோம்னாக்கா,
எல்லாமே கஸ்டமர் மேலே டிபெண்ட் ஆகிறோம். நாங்கள் கஸ்டமர் வந்து எங்களுக்கு இது இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அது நாங்கள் போட்டு கொடுவோம். அது நான் கம்பேர் பண்ணுறோம். அது கம்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃப்ரேம் எல்லாம் உட்டு போடல. அதான் சொன்ன ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது டீலக்ஸ் மாடல். ஸோ டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கீழே வந்து உட்டு போட மாட்டோம். எல்லாமே மெட்டல் ஃப்ரேம் போட்டுருவோம். மெட்டல் ஃப்ரேம் போட்டு அதுக்கு பவுடர் கோட்டிங் போடுறதுனால உங்களுக்கு தெரிந்து பாருங்க சைடில் இருக்குங்களா, இதெல்லாமே மெட்டல் ஃப்ரேமு, உள்ள இதெல்லாம் மெட்டல் ஃப்ரேமு, இதெல்லாம் பிராண்டட் மெக்கானிசம். இது வந்து நல்லா வெயிட் தாங்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வீடியோலாம். இதெல்லாம் வந்து பிளாக் கலர் இருக்கும். அது வந்து ரொம்ப கம்மி குவாலிட்டி சைனா ஐட்டம் சொல்லுவாங்க. அது வந்து வெயிட் தாங்காது. இது இப்போ இது வுட்ல பண்றது என்ன ஆகுதுனாக்கா, யூஸ் பண்ண என்ன ஆகும், இது 2 லெவலா இருக்குங்களா, இது 2 வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆயிடும். ஸ்டார்டிங்ல ஆகாது, அப்புறம் போக போக என்ன ஆயிடும், அப் அண்ட் டவுன் ஆயிடும். லாஸ்ட் டைம் கூட ஒருத்தர் கஸ்டமர் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் இங்கே தான் ஆவடி நினைக்கிறேன், ஆவடி அங்கே போயிட்டு வந்து அவங்க வந்து வேற இடத்துல வாங்கியிருக்காங்க. அவங்க சரி யூஸ் பண்ணாதவே என்ன ஆயிட்டுனாக்கா அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட போய் பெரிய சோழன் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்து மறுபடியும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணுங்க. பட் அவங்க வீட்டில் போய் பார்த்தேன், எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆயிட்டு எல்லாமே வேற வேற லெவல் இருக்குது. படுக்க முடியாது, தூங்க முடியாது, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அது நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க அதுக்கப்புறமா நீங்க அனுபவிக்கிறீங்க எல்லாம் பிரச்சனை. இப்போ கஸ்டமர் ஃபீல் ஆயிருக்காங்க, நாங்கள் யூஸ் பண்ணல, 2 வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணல, நாங்கள் வெளியில இருந்தோம், நாங்கள் ஆனாலும் இப்படி ஆயிட்டு இருக்குது, நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. பட் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அந்த கண்டிஷன் ஆயிட்டீங்கன்னா யூஸ் பண்ணி எவ்வளோ ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இதில் மெட்டல் ஃப்ரேம் போகிறதெல்லாம் ஒரே காரணம் என்னன்னாக்கா, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் யாருக்கெல்லாம் உட்டு போட்டு குத்துமோ அவங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுங்க, நிறைய கம்ப்ளைண்ட்டுங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலியமாக தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்கள் ஜென்ரலாக இப்போ உட்டு போகிறதுல அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் வச்சுருக்கிறோம், பேசிக், ஸ்டாண்டர்டு, கிளாசிக், டீலக்ஸ் சொல்லிட்டு. நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் இது டீலக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு 100ல் 1-2 மட்டும் கிளாசிக் பண்ணி தரேன். இந்த மாதிரி மாடல் மீது எல்லாமே டீலக்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது, மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் ஏதோ கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணுறது ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் செலவு ஜாஸ்தி ஆகுது, அதுக்கப்புறம் இப்படி இல்லை அப்படி இல்லை ஆயிரம். அதனால என்ன பண்ணணும், டீலக்ஸ் மேலே கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறதுல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 2 பேர் உட்காந்துருங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்க, ஓகேங்களா, இப்போ உங்கள் வீடு இருக்குது இவ்வளோ தான் உங்கள் சைஸ் வீட்டுக்கு வச்சிங்களா, இப்போ 2 பேர் உட்காந்துக்கிறீங்க. பட் வீட்டுக்கு யார் திடீர்னு 2 பேர் விருந்தாளி வந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் உட்கார வைக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 2 பேர் நிற்கணும், கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, ஸோ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நீங்கள் இங்கே உட்கார வச்சிடலாம், நீங்கள் நிற்க தேவையில்லை. இது பாருங்க, இது வந்துட்டு லைட்டாக புஷ் பண்ண வந்துடுங்க, பார்த்தீங்களா? ஸோ இங்கே 2 பேர், ஸோ இங்கே 2 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ இதுதான் டீலக்ஸ் மாடல். இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேட் ஷோரூம்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியே எடுக்க முடியாது. தப்பி தவறி நீங்கள் எடுத்தாலுமே அதில் உட்கார முடியாது, அப்படியே உடஞ்சிக்கும், அப்படியே உள்ளே போயிடும். நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த இடத்துல வெயிட்டே போட மாட்டாங்க, அப்படியே மல்லமாக போயிட்டு உட்காந்துக்குவாங்க, அங்கே வெயிட்டே போட மாட்டாங்க. ஸோ நம்மளது பாருங்க, ஆறாம 100 kg வெயிட் இருக்கும், ஆறாம உட்காரலாம். ஸோ இதுதான் இருக்கு பெனிஃபிட். அப்போ உங்களுக்கு ஒரு வீடு சின்ன வீடாக இருக்குதுனாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு டிவி பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீட்டுக்கு யாரா வரும்போது அங்கே 2 பேர், இங்கே 2 பேர். இப்போ நீங்கள் 3+1 சோப்பு வாங்குறீங்க, அந்த மாதிரி வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னாக்கா அங்கே 2 இங்கே 2 பேர். ஏன்னா வீட்டுக்கு விதலை பார்த்தா இன்னொரு சோப்பா தேவைப்படுது, மற்றபடி தேவைப்படுறது இல்லைங்களா? ஸோ அதனால இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிங்க யூஸ் ஆகுத டீலக்ஸ் மாடல். ஸோ டீலக்ஸ் மாடலில் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு கிடைக்குது, வெயிட் அதிகமாக போடலாம், லாங் லைஃப் வருது. ஃபியூச்சரில் நீ டிசைன் மாற்றிக்கலாம், துணி மாற்றிக்கலாம், ஃபார்ம் மாற்றிக்கலாம், என்னென்னோ பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸோ வாங்கும்போது நீங்கள் தரமான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் வாங்கிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்துட்டு காசு தான் கேட்குறாங்க, இது என்ன ரேட், இது என்ன ரேட்டு கேட்குறாங்க. பட் குவாலிட்டி பற்றி யாருமே கேட்க மாட்டேறாங்க, அதான் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணினாக்கா, இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ரேட்டு கேளுங்க, ரேட்டு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார் எனக்கு இந்த ரேட்டில் வேணும்னு சொன்னாக்கா அந்த ரேட் என்னென்ன வரும் சொல்லிவிடுவேன். இல்லைனாக்கா இந்த மாதிரி போட்டுங்க சார், இந்த ரேட் வரும்னு சொன்னாக்கா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆராமல் நீங்கள் வந்து குவாலிட்டி வேணும்னா மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு நீங்கள் போக முடியும். இல்லைனாக்கா நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. எந்த இடத்துக்குனாக்கா இந்த மாதிரி ஃபியூச்சரை அனுபவிக்க முடியாது. நீங்கள் வெறும் பார்க்க அவ்வளோதான் சார். கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க வீட்டில், என்கிட்ட இல்லை, நீங்கள் வெளியில் எங்கே வாங்கியிருக்கீங்களோ, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறத பார்த்து இப்போ இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஓகே ஸோ நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியல, நீ ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சோப்பை இந்த மாதிரி எடுத்து பாருங்க, வெளியே வரதா பாருங்க. நிறைய பேர் இது வந்து க்ளீன் பண்ண பாரு, நம்மளுக்கு பாருங்க, இதை எடுத்து வெளியே எடுத்துட்டு ஈஸியாக கீழே க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய வீட்டில் இது க்ளீன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் பிராண்டட் ஐட்டம் வாங்கிட்டு பெரிய பெரிய கம்பெனியில் வாங்கிட்டு கூட அவசரப்பட்டுக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா, எங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமர் வந்துட்டு எல்லாமே ஃபீட்பேக் சொல்லுவாங்க, என்னன்னா தப்பானாலும் சரி எங்களுக்கு வந்து மணி இந்த மாதிரி ஆச்சு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிரச்சனை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குவோம். மறுபடியும் அந்த பிரச்சனை மறுபடியும் வராதபடிக்கு மற்ற கஸ்டமர் சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய டாபிக், எங்களுடைய டார்கெட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு தமிழில் பார்த்துருக்கிறீங்க. பட் என்னன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறோம் பேங்க். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள்
2014 வந்தோம் இந்த இடத்துல. இப்போ ஆல்மோஸ்ட் 26, ஸோ 12 இயர்ஸாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இங்கே இருக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியும், எவ்வளோ டெவலப் ஆகிட்டு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்கறவங்களுக்கு தெரியாது இது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போது சென்னையில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கோடன் பண்ணியிருக்கோம், சென்னையில் குரோம்பேட்டையில் அந்த சரணா ஸ்டோருக்கு பின்னாடி நான் பண்ணியிருக்கோம் கோடனு. அதனால் நீங்கள் வந்து இன்னும் நாங்கள் அதிகமாக ஐட்டம் போடல, இப்போ தான் 1-2 வச்சுருக்கோம். நீங்கள் வந்தால் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொருள் பார்த்தா கூட உங்களுக்கு அது குவாலிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக பேசலாம், ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு என்ன கேளுங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம், மறுபடியும் லேட்டாக நான் ஃபோன் பண்ணுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன ஆகுதோ நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட்னா கேளு, நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய விதமாக இருக்குது. எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். பட் என்னோட ட்ரீம் வந்துட்டு எல்லா கஸ்டமருக்கும் நான் என்ன பொருள் சொல்கிறேனோ அந்த பொருள் சொல்லி கொடுக்கணும். கஸ்டமர் வாங்குறவங்களும் அது தெரிஞ்சு வாங்கணும் அந்த பொருளை. ஸோ அந்த மாதிரி பொருள் கொடுத்தா தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் லாங்காக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அதேமாரி நான் வந்து கஸ்டமர்கிட்ட ரொம்ப நாள் பேசணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி ட்ராப் ஆகணும்னு ஆசைப்படுறதில்ல. நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக் மறுபடியும் திருத்த தான் பார்க்க தவிர ட்ராப் ஆக மாட்டேன். அது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்து. ஸோ அந்த மாதிரி போயின்னு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன கேள்வினா கேளுங்க, இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. இன்னுமே வரப்போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் எங்கே பொருள் வாங்கினா சரிங்க, நீங்கள் தெரிஞ்சு வாங்குறது தான் பெட்டருங்க. ஏன்னா தெரியாமல் வாங்குறதுனால நீங்கள் தான் அதில் வந்து பிரச்சனை வருது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு 5000 ரூபாய் கம்மியில் தரான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க. வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5000 ரூபாய் டபுளாக உங்களுக்கு செலவாகும் போது நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால நான் என்னன்றனாக்கா, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட முன்னாடியே தெரிஞ்சுட்டு வாங்கினாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் காசும் மிச்சாகும், மைண்டோட டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப உங்களுக்கு மிச்சமாகும். அதனால நீங்கள் தெரிஞ்சு வாங்குங்க. சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் இருக்கும், அந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் எப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் டீலக்ஸோடைய ஒரு குவாலிட்டி. சரி, ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க. சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சென்னையில் நீங்கள் பார்க்குறது இப்போதைக்கு அங்கே யாரும் இல்லை. அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் அங்கே திறந்து காட்டுவாங்க. அது வந்து கோடன் மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அப்படியே வந்துடாதீங்க. ஸோ குரோம்பேட்டைக்கு வந்துடாதீங்க. நான் லொக்கேஷன் இன்னும் போடல, லொக்கேஷன் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் வேறு ஒரு வீடியோ மூலியமாக சந்திக்கலாம். பாய்.